ஹலோ விஜயா, நான் சாப்பிட்டியா? என்ன செய்கிற? நீ சீக்கிரம் வருவ, இங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் நான். வரமாட்டியே நீ? சரி, அப்போ எங்களை பார்க்க சொல்கிறேன். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பொறுமையாக வா. இன்னைக்கு இது கூட தான் வீடியோ எடுக்கணும் போல இருக்குது, தலையெழுத்து. வேலை எடுக்கிறியா? நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறோம். விஜயனுக்கு ஃபோன் பண்ணேன், அது இன்னும் லேட் ஆகும் எனக்கு. நம்ம போன தடவை ஏதாவது செஞ்ச மாதிரி பாஸ்தா போன தடவை செஞ்சு கொடுத்த பாரு, நல்லா அருமையாக இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது செய்வோம் வா. என்ன சொல்லிச்சுறேன் அது என்ன சொல்லியிருக்கோன்னு எனக்கு தெரியும். சரி வா, நானும் வேலையை முடிச்சுட்டேன். வா, நம்ம ஏதாவது சரி வா. இதா வா. வெல்கம் டு அம்மு கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பூரண உண்டை செய்ய போகிறோம். வாங்க, அத்தை தேவையான பொருள் என்னென்னு சொல்லுவாங்க. இது 1/4 கிலோ கடலப்பயிறு, வெவிச்ச கடலப்பயிறு 3 விசில் வைக்கணும். 1 மூலி தேங்காய் திருவிக்கணும். 1/4 கிலோ ஒரு 100-200 கிராம் வெல்லம், தேவையானது ஏலக்காய், தேவையானது உப்பு, ஒரு 1/4 கிலோ இது பச்சை அரிசி மாவு. இந்தாம்மா இதை மிக்சியில் போய் 1-2 அரைச்சிக்கின்னு வா. குறைன்னு அரைக்கணும். ஆமாம் குறை. சரி, அரைச்சின்னு வா. சொன்ன மாரி அரைச்சிட்டேன் பாரு, எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா? பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். பரவாயில்ல. வாங்க, அடுப்பத்தை வச்சு வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கலாம். கடாயை வைக்கணும். வெள்ளைப்பாவு காய்ச்சா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நிறைய ஊற்றக்கூடாது. நிறைய ஊற்றினீங்கன்னா வெள்ளைப்பாவு நீத்துடும். வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கொட்டிக்கங்க. பாவு காய்ச்சக்குள்ளே சிம்மில் வைக்கணும். தீ ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. வெள்ளைப்பாவு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கடலப்பருப்பை கொட்டி கிண்டிக்கலாம். தூண மாதிரி அடி பிடிக்காத கிண்டிக்கினே இருக்கும். தண்ணி கம்மியாக வச்சு பாவு காய்ச்சினீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சுண்டி போகும், டக்குன்னு வேலை முடியும். அடுத்தது தேங்காவை கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு நிறைய போட்டுறக்கூடாது. தித்திப்பு எடுக்கணுன்றதுக்கோசம் சும்மா லைட்டாக. ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு கிண்ட வேண்டியது. அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக வச்சு வெல்லம் போட்டு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு டக்குன்னு நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும். திட்டமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், நீத்து போகாது. அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொல்லி சொல்கிறேன் நான். அம்மா, நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி பதமாக மாவு பேசுங்க. சரி அப்போ. நம்ம பூரணத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி மாவுக்கும் கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. சுட தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா, நம்ம அரிசி மாவு மிக்சியில் அரைக்கிறோம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெதுன்னு சுட தண்ணியை வச்சு ஊற்றினோம்னா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அந்த இது கொழுக்கட்டை. நம்ம மாவு ஃபுல்லாக தண்ணி நிறைய முன்னாடியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசைஞ்சால் தான் சுத்தமாக இருக்கும்.
மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நம்ம அந்த சுடு தண்ணி ஊற்றி வெதுன்னு பிசைகிறதுனால தான் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி 2 பூரணம் வைக்கிறது கடையில் வைக்கும், இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வச்சுக்கணும். நம்ம எண்ணெய் வச்சிக்கினா தான் மாவு வைக்கக்குள்ள ஒட்டாத வரும். சின்ன சின்ன பாலாக வந்து பிடிச்சிக்கோங்க. மாவை பிடிச்சி இந்த பிளாஸ்டிக்கில் இப்படி வச்சு எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுக்கினா தான் ஒட்டாத வரும். ரெண்டு பக்கமும் மாவு சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பூரணம் வந்து கம்மியாக தான் வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா திகட்டும் உங்களுக்கு. அதனால் பூரணம் கம்மியாக வச்சிங்கன்னா நமக்கு திகட்டாத இருக்கும் சாப்பிடக்குள்ள. இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் ஆடலாம். பாட்டு சூப்பராக பாடுறாங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். பூரணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இட்லி குண்டான் அடுப்பத்தை வச்சு இட்லி குண்டானை வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அடுப்பத்தை வச்சு இட்லி குண்டானை எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். இட்லி குண்டானை வச்சு தட்டி போட்டு பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அது மேலே வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியது. கொழுக்கட்டை இந்தமாரி அடுக்கி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு இட்லி துணி போட்டுக்கினீங்கன்னா வேர்வை தண்ணி படாது. அதுக்கப்புறம் தட்டை போட்டு நீங்கள் மூட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், கொழுக்கட்டை வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருக்கேன். தட்டில் எடுத்து வை. சரி அக்கா. இந்த பாருங்கள், வேர்வை தண்ணி படலை உங்களுக்கு. தட்டில் எடுத்து வச்சிடலாம். வாங்க தட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்படிதான் சொன்னேன். அவ்வளோதாங்க, நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சான்றதுக்கு ஸ்பூனை வச்சு அப்படி பாருங்கள், வெந்துடுச்சு. அத்தை, நான் செஞ்ச பூரண கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அத்தை. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? சரி, நீங்களும் இது வந்து எண்ணெயில் பொரிக்காத உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணியில் செஞ்சது நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸு இனிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.